வெல்கம் டு ஆல். சைட் பேக் ப்ரெஷ் கட்டர் ஃபோர்ஸ் ஒர்க் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்றத வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சிசரோ ஒரு நைஃபோ ஒன்று எடுத்துக்கிட்டு அது ப்ராப்பராக பாக்ஸ் எல்லாம் லைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கப்புறம் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே உள்ள கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக கரெக்டாக எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. மிஷின் எடுத்து வச்சுட்டோம். நம்ம சேஃப்டி கார்டு, பெல்ட்டு, பிளேடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராடருக்கு பாக்ஸை கட் பண்ணுவோம். இதை வெளியே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம எல்லா பொருளையும் எடுத்து வச்சிருக்கோம். இதெல்லாம் இருக்கான்னு இன்னும் பார்த்துக்கோங்க. நம்ம எல்லாமே டேபிளில் எடுத்து அடுக்கி வச்சாச்சு. செக்லிஸ்ட் இருக்கும். செக்லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. செக்லிஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக டிக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சைட் பேக் ப்ரெஷ் கட்டர் ஃபோர்ஸ் ஒர்க் செக்லிஸ்ட் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கனெக்டிங் ராட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுதான் கனெக்டிங் ராடு. இன்ஜின் பேக் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்ஜின் பேக். இது சைட் பேக் அப்படின்றதுனால சைடில் போடுறதுக்கு. எம்டிஎம் லோகோ இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லோகோ இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரிம்மரோட ஹெட்செட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதுதான் பிளேட் போடக்கூடிய செட்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 80T பிளேடு, 2T பிளேடு, அலுமினியம் ட்ரிம்மர், சேஃப்டி கார்டு, அதுக்கான கிளாம்ப் ஸ்க்ரூ இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டூல்ஸ் கிட்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டூல்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துட்டேன். இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டூல்ஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ரைட் ஹேண்டில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது கூட ஆக்சிலேட்டர் கேபிள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆக்சிலேட்டர் கேபிள்ல ரெட் அண்ட் பிளாக் ஒயர்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேடி கார்டு செட்டுன்னு இருக்கும், அதாவது 80T பிளேட் போடக்கூடியது. இந்த கார்டு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக்லிஸ்ட்டை செக் பண்ணிட்டு சைட் பேக் ஃபோர் ஸ்டோக்ல எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்க மிஷின் இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்க. கவர்லேருந்து மிஷின் வெளியே எடுத்து வச்சதுக்கப்புறம் அதோட அட்டாச்மெண்ட்டையும் கவர்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. டூல்ஸ் கொடுத்துருக்கோம். டூல்ஸ்லேருந்து எல்லாம் ப்ராப்பராக எடுத்து வச்சு எல்லாரும் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அட்டாச் பண்ணுறோம். அட்டாச் பண்ணணும். அதுக்கான ஸ்க்ரூஸ் அதிலே நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை ஒன் பை ஒன்னாக எடுத்து கரெக்டாக ஃபர்ஸ்ட் மேலே 2 போட்டதுக்கப்புறம் கீழே இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதில் நீங்கள் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். இதுக்கு அலாங்கி கொடுத்துருப்போம். அந்த அலாங்கியை எடுத்து நீங்கள் ப்ராப்பராக 4 பக்கமுமே ப்ராப்பராக டைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டர் இடத்துல நம்ம ஹேண்டில் மாட்டணும். இந்த ஹேண்டில் மாட்டுற இடத்துல இப்போ நம்ம அதை லூஸ் பண்ணி வச்சுக்கணும். லூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஹேண்டில் 2 ஹேண்டில் இருக்கும் உங்களுக்கு. இந்த 2 ஹேண்ட்லேயுமே ப்ராப்பராக லூஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதில் கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கணும். அதுக்கும் ஸ்க்ரூஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். அதுக்கான டைட் பண்ணுற டூலும் அதிலே இருக்கும் உங்களுக்கு. ப்ராப்பராக டைட் பண்ணுங்க. ஓவர் டைட் இல்லாமல் இப்போ லூஸாக இல்லாமல் ஃபிட்டாக டைட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து அதோட நம்ம கனெக்ட் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா அதில் அட்டாச்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் எப்போதுமே அதை செட்டப் பண்ணணும். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம ப்ரெஷ் கட்டர் ஒர்க் ஆகும். இதில் கரெக்டாக அந்த இது லாக் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராப்பராக இதே மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட ஒயர் அட்டாச்மெண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணணும். 2 ஒயர் இருக்கும். அதில் நீங்கள் ரிட்டன் பிளாக் ஒயர்ஸை இதோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒயரை கனெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா இதில் ஆக்சலரேஷன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணலாம். இப்போ இந்த ஆக்சிலேட்டர் ஃபங்க்ஷன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த ஆக்சிலேட்டர் மூவ் ஆகிற தெரியும். இது மூலமாக தான் பிளேடு ஃபங்க்ஷன் ஆகுது. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. டைரெக்டாக நம்ம பிளேடு எப்படி மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேஃப்டி கார்டு ரொம்ப முக்கியம். சேஃப்டி கார்டு இப்படி இருக்கும். அதுக்கான ஸ்க்ரூஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம். கிளாம்பை போட்டு நீங்கள் ஸ்க்ரூஸை டைட் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக டைட் ஆயிரும். அதுக்கான டூல்ஸும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த மெத்தடில் அதை ப்ராப்பராக டைட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் அதில் இருக்க பிளேட்ஸை மாற்றணும். இப்போ அதில் இருக்க இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கிளாம்ப்பு எல்லாமே எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம போட்டு பார்க்க போகிற பிளேடு பார்த்தீங்கன்னா டூ-டி பிளேடு. இந்த பிளேடு கவர்லேருந்து எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அதோட அட்டாச்மெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதில் நான் வீடியோ எப்படி காட்டுறனோ அதே மாதிரி வாசர் போட்டு போல்ட்டெல்லாம் போட்டு ப்ராப்பராக டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணதுக்கப்புறம் பிளேடுக்கு கீழே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், ஒரு சின்ன ஹோல். அந்த ஹோலில் நீங்கள் ஒரு ஸ்க்ரூவை லாக் பண்ணிவிட்டு அந்த இதை லாக் பண்ணி வச்சுக்கப்புறம் இந்த இதை டைட் பண்ணுங்கள். அப்போ தான் பிளேடு வந்து ப்ராப்பர் டைட் ஆகும். நான் வீடியோவில் எப்படி காட்டுறனோ அதே மாதிரி ப்ராப்பராக பண்ணுங்கள். இப்போ சூப்பராக அதை மாட்டி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பெல்ட்டை நம்ம இது சைட் பேக்னு சொல்லியிருந்தேன். இதை ஷோல்டரில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். 1 by 1 பாருங்கள். ஷோல்டரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லாக் மாதிரி இருக்கும். அந்த லாக்கை சென்டரில் லாக் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஒரு ஹூக் இருக்கும். அந்த ஹூக்கில் நம்ம மிஷினோட மாட்டுறது அட்டாச்மெண்ட் மாதிரி இருக்கும். அதை மாட்டிட்டிங்கன்னா மிஷின் ப்ராப்பராக லாக் ஆகிடும், கீழே விழாது. நம்ம எப்படி மாற்றணும் அப்படி எடுக்கணும். பிளேடை இதுலேருந்து எடுத்துட்டு வேற ஒரு பிளேடு எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ரிமூவ் பண்ணும்போது இதில் ஹோல் தெரியுது பார்த்தீங்களா? அந்த ஹோலில் ஸ்க்ரூ வச்சு லாக் பண்ணிட்டு தான் நம்ம போல்ட்டை கலட்டணும். அப்போ தான் ப்ராப்பராக போல்ட்டு கலரும். இப்போ பிளேடு ரிமூவ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்றத பிக் பண்ணி பார்க்கலாம். இது ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அலுமினியம் ட்ரிம்மர் அதில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அது ஒரு பாக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பாக்கெட்லேருந்து அந்த அலுமினியம் ட்ரிம்மரை வெளியே எடுத்துட்டு பண்ண போகிறோம். எப்படி அட்டாச் பண்ணுறோம் பாருங்க. ஒரு வாசர் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த இதில் நம்ம அதை போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம அலுமினியம் ட்ரிம்மரை மாட்டிட்டு ஒரு ஸ்க்ரூ இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்க்ரூவில் அது லாக் ஆனால் தான் திரும்ப நம்ம ப்ராப்பராக அதை டைட் பண்ண முடியும். திரும்ப மாற்றி வச்சுட்டு அதில் அந்த இதை மாட்டிட்டு நம்ம மாட்டுவோம். இந்த பிளேடை டைட் பண்ணும் போதுமே ட்ரிம்மரில் ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் வச்சு ஸ்க்ரூ ட்ரைவரை லாக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரிம்மரோட போல்ட்டை நம்ம லாக் பண்ண முடியும். அதேமாதிரி அதில் லாக் பண்ணி வச்சுக்கிட்டு அலுமினியம் ட்ரிம்மரை நம்ம டைட் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் நம்ம
80T பிளேடை போட்டு செக் பண்ண போகிறோம். 80T பிளேடை போட்டு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்க அந்த ஃப்ரேமை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்குன்னே ஒரு சேஃப்டி கார்டோட ஒரு ஃப்ரேம் இருக்கும். அதை அதில் வச்சு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை ப்ராப்பராக அதில் வச்சு டைட் பண்ணிக்கோங்க. இதை டைட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல மாட்டக்கூடிய பிளேடுமே அதே மாதிரி தான். பிளேடு நம்ம இதுல இருந்து வெளில எடுத்துக்கலாம். பிளேடை மாட்டுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு வாசர் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ரெண்டாவது வாசரும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய போல்டு நம்ம போடணும். வீடியோவில் எப்படி கட்டணும் அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க. இந்த பிளேடை டைட் பண்ணுறதுக்குமே சைடில் ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு லாக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா பிளேடு சூப்பராக ஃபாஸ்ட்டாக நின்றுடும். இதில் நம்ம சேஃப்டி கார்டு ஃபிட் பண்ணணும். சேஃப்டி கார்டும் இப்போ நான் ஃபிட் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். அந்த 4 ஹோல்லையும் இது போய் ஃபிட் ஆகிற மாதிரி மாட்டிட்டு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு அதில் ப்ராப்பராக டைட் பண்ணுங்கள். ஸ்க்ரூ டிரைவர் நீங்கள் ப்ராப்பராக டைட் பண்ணிட்டீங்கனாலே அந்த 2 சப்போர்ட்டில் ப்ராப்பராக அது நிற்கும். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது அது. தென் இதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக நமக்கு கம்ப்ளீட்டாக சிறப்பாக முடிஞ்சது. இப்போ நம்ம ப்ரஷ் கட்டரோட வீடர் அட்டாச்மெண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா கிராஸ் பிளேடு தனித்தனியாக இருக்கும். நாங்கள் அதுக்கான போல்டு எல்லாமே கொடுத்துருக்கோம். அதை நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ப்ராப்பராக அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே ஒரு போல்டு இருக்கும். அந்த போல்டை போட்டுட்டு அந்த போல்டில் ஒரு ஹோல்டு இருக்கும். அதில் இந்த லாக்கை போட்டிங்கன்னா அது ப்ராப்பராக லாக் ஆகிடும். நான் வீடியோவில் எந்த மெத்தடில் காட்டுறேனோ அதே மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பிளேடை மாட்டிட்டோம். செகண்ட் பிளேடை இதோட மாட்டுவோம். நான் அதே மாதிரி சொன்ன மாதிரி தான் ஒரு போல்டை அதில் போட்டுட்டு அந்த போல்டில் ஒரு ஹோல்டு இருக்கும். அதில் இந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ இதை ராடோட நம்ம கனெக்ட் பண்ணணும். இந்த ராடோட கனெக்ட் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா இந்த மேலே இருக்க போல்டை லூஸ் பண்ணிட்டு இதில் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. மாட்டுன உடனே இதை நீங்கள் டைட் பண்ணக்கூடாது. இதில் நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதில் இருக்கக்கூடிய ரேக்காயில் நீங்கள் இழுத்து பார்க்கணும். அப்படி இழுத்து பார்க்கும்போது அந்த முன்னாடி மாட்டி இருக்க வீடர் வந்து ரன் ஆகும். இப்போ நான் வீடை காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த வீடு நான் பிடிச்சி இழுக்கிறேன், இது ரன் ஆகுது. இந்த மாதிரி கரெக்டாக ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணலாம். அது ப்ராப்பராக ஒரு அட்டாச்மெண்ட்ல போய் செட் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் டைட் பண்ணீங்கன்னா ப்ராப்பராக அது உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதை டைட் பண்ணுறதுக்குமே நாங்கள் உங்களுக்கு வந்து அலாங்கி கொடுத்துருக்கோம். அந்த அலாங்கியை வச்சு நீங்கள் ப்ராப்பராக அதில் டைட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா இது நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம எல்லா போல்டும் ப்ராப்பராக டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம மாட்டிட்டோம், இழுத்து பார்க்கலாம், நல்லா ஃபிட்டாக இருக்குது, ரிமூவ் ஆகலை. ஸோ இதை செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம டைரக்ட் பிளேட் அதில் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இதுலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு 3 பிளேடு இருக்கும். இது வந்து நம்ம வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டைரக்ட் பிளேடை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதை அசம்பிள் பண்ணுறதுமே சேம் மெத்தட் தான். நாங்கள் போல்டு லாக் கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த போல்டை போட்டு அந்த போல்டில் ஒரு ஹோல்டு இருக்கும். அதில் இந்த நான் கொடுத்துருக்க அந்த லாக்கை கொடுத்து லாக் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக அது லாக் ஆகிடும்.
இப்போ இதை நம்ம ராடோட கனெக்ட் பண்ணலாம். டைரக்ட் பிளேடையும் அதே மாதிரி தான் நீங்க நார்மலா உள்ள ராடில் மாட்டினதுக்கு அப்புறம் ரீகாயில இழுத்து பார்க்கணும். அப்போதான் இதுக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்க முடியும். இப்போ நம்ம இதோட கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதை ரீகாயில இழுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ரீகாயில் நான் இழுக்கிறேன், பார்த்தீங்கன்னா டைரக்ட் ப்ராப்பரா ரன் ஆகுது. ஸோ நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை, இதை டைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பரா டைட் பண்ணி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதுக்கப்புறம் ஜே பிளேடுன்னு ஒரு பிளேட் இருக்குது, அதையும் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இது ஸ்ட்ராங்கா இருக்குது, நம்ம இதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஜே பிளேடை எப்படி மாட்டணும் அப்படின்றத சொல்றேன். இதுவும் அதே மாதிரி சேம் மெத்தட் தான். நான் உங்களுக்கு கோல்டு லாக் கொடுத்துருப்போம், அந்த 2 பிளேடுமே அதில் போட்டுட்டு நீங்க லாக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ராடோட கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்க போறோம். இப்போ ஜே பிளேடை ராடோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி தான் கனெக்டிங் மெத்தட். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன 2 பிளேடுக்கு இருக்க அதே மெத்தட் தான் இதுக்கும். நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு ரீகாயில இழுத்து பார்த்தோம்னா அது ப்ராப்பரா ரன் ஆகும். நான் இழுத்து காட்டுறேன் பாருங்க. இப்போ ரீகாயில நான் இழுக்கிறேன், இப்போ பிளேட் ரன் ஆகுது. இதே மாதிரி மெத்தட்ல கனெக்ட் பண்ணிட்டு நீங்க நார்மலா டைட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு ஆயில் ஊற்றணும், எந்த அளவுக்கு பெட்ரோல் ஊற்றணும் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த 4 ஸ்ட்ரோக் அப்படின்றதுனால நம்ம பெட்ரோல் ஊற்றிக்கலாம். பெட்ரோல் ஊற்றிட்டு ஒரு சைடில் இதுக்கு 75 ml ஆயில் ஊற்றணும். நம்ம 75 ml ஆயிலை ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கு அப்புறமா மிஷினை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது சோக்கை நான் காட்டுற மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே ஒரு பட்டன் இருக்கா 3 times ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ரெஸ் கட்டரை ஆன் பண்ணுங்க. ப்ரெஸ் கட்டர் ஆயில் வச்சு செக் பண்ணதுக்கு அப்புறமா 1 hour ரன் பண்ணி 15 minutes ரெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப 1 hour ரன் பண்ணி 15 minutes ரெஸ்ட் கொடுத்துட்டு 2 hours அப்புறம் நம்ம நார்மலாக ஃபீல்டுக்கு எடுத்துட்டு ப்ரெஸ் கட்டரை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், 75 ml நம்ம ஆயில் ஊற்றுறோம், ஆனால் 10 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த ஆயில் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும். ப்ரெஸ் கட்டரை வச்சு எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். அலுமினியம் ட்ரிம்மர் போட்டு புல் எந்த மாதிரி புல்லாக இருந்தாலும் ஈஸியாக வெட்டிக்கிட முடியும். அதுக்கப்புறமா 2T பிளேடு போட்டு திக்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய புல் செடி எதுவாக இருந்தாலும் சுலபமாக இதை வச்சு வெட்டிக்கிட முடியும். அதுக்கப்புறமா 80T பிளேடு, இந்த 80T பிளேடை வச்சு சோளத்தட்டு, சூப்பர் நேப்பியர் எத்தனை திக்னஸாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய திக்னஸாக இருந்தாலும் சுலபமாக இதை வச்சு வெட்டிக்கிட முடியும். இதுக்கப்புறம் எதெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். அலுமினியம் ட்ரிம்மரை வச்சு எதை வெட்டக்கூடாதுன்னா அதிக திக்னஸ் இருக்கக்கூடிய செடிகள், புற்கள் போன்ற விஷயங்களை அலுமினியம் ட்ரிம்மரை வச்சு வெட்டக்கூடாது. அதுக்கப்புறமா 2T பிளேடை வச்சு கல் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல செடி முளைச்சிருந்ததுன்னா அந்த இடத்துல இந்த 2T பிளேடை பயன்படுத்தி அதை வெட்டக்கூடாது. அதுக்கப்புறமா 80T பிளேடு, இந்த பிளேடை வச்சும் கல் குட்டி குட்டி கல்க்கு அதிகமாக இருக்கிற இடத்துலையும் இல்லை சின்ன சின்ன கம்பிகள்லாம் இருக்குது அந்த மாதிரி இடத்துலையும் இந்த மாதிரி 80T பிளேடை வச்சு பயன்படுத்தக்கூடாது.